சரி வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொன்னா கோச்சுக்கூடாது. சரியா? இந்த பிப்ரவரி மாசம் 15, 14 தேதிலாம் நம்மளுக்கு வரவே வராத நாட்கள் தான். இருக்கிறதுலயே வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு வராத நாட்கள் தான் இதெல்லாம். நம்ம என்னதான் லவோ லவோ லவோன்னு திரிஞ்சாலுமே, அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். அது எந்த விருச்சகமா அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. சோ இந்த தடவ அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் காதல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இத்தனை கிரகத்தோட சேர்க்கை. ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி மட்டும் குடுக்குறேன். எப்பயுமே நம்ம கோச்சாரங்கள் பத்தி பேசும்போது இந்த மாசம் இப்படி, இந்த மாசம் எப்படின்றது அந்த கிரகத்துடைய வலிமை, அந்த கிரகத்துடைய அமைப்பை பொறுத்து, சூரியனுடைய நகர்வை பொறுத்து நம்ம எடுப்போம். பட் ஸ்டில் இப்ப எப்படின்னா, இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிழல் கிரகத்திற்குள் இத்தனை கிரகங்களும் அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது மலர காத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவரும் அப்படின்னா